இளைய தலைமுறையிடம் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதா, இல்லையெனில் அதன் காரணம் என்ன என்பது குறித்து தூத்துக்குடி மக்கள் அளித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் தற்போது பார்க்கலாம். இளைஞர்களுக்கு சரியான புரிதல் இல்லை. அரசியல் அப்படின்னாலே என்னன்னே தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. எத்தனை தொகுதிகள் இந்த தமிழ்நாட்டில் இருக்குது, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வுகளே இல்லை. ஒருத்தர் வர்றாரு, ஸ்டார் வர்றாரு, எல்லாரும் வந்தாரு, நான் உள்ள போறேன் அப்படிங்கிறது இல்லை அரசியல். இன்னைக்கு இருக்கிற சட்டமன்றத்தில் என்னென்ன இருக்குது, என்ன பணிகள் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ்னா என்ன, தெளிவான புரிதலோட உள்ள போகணும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. அரசியல் விழிப்புணர்வு இருக்குன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கூட இல்லை. எல்லாமே சோசியல் மீடியா, சினிமா இந்த மாதிரி இதில் மூழ்கி இருக்கிறதுனால அவங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு கொஞ்சம் கூட இல்லைங்க. இல்லைன்னா ஒரு நடிகர் தமிழ்நாட்டை ஆளணுங்கிற மாதிரிலாம் ஒரு எண்ணங்கள் தோன்றதுக்கு மிகப்பெரிய காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைய தலைமுறையினருக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வு இல்லாதது தான். அதிகமான விழிப்புணர்வே இருக்கிறதா தான் எனக்கு தோணுது. சரியான ஒரு வழிப்பாதையில் தான் அவங்க சென்றுக்கிட்டு இருக்காங்க. எப்படி அரசியலில் என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறத அவங்க அதிகம் பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவங்க ஒரு புது மாற்றங்களை எதிர்பார்க்குறாங்க, புதிய ஒரு உற்சாகத்தை, உத்வேகத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்கள சந்திக்கும் போது எனக்கு அதிகமாக தோணுகிறது. இளைய தலைமுறையினர் நல்ல அவேர்னஸில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது. இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி முன்னாடிலாம் ஒரு 10 வருஷம் முன்னாடி 15 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் வாசிப்பாங்க, டே பை டே அப்டேட்ஸ் தெரிஞ்சிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் யாருமே அந்த மாதிரி நியூஸ் பார்க்குறது இல்லை, கேட்குறது எல்லாமே பண்ணுறதில்ல. ஒன்லி மீடியா, ஃபோனு, கேம்ஸ் அந்த மாதிரிலே மோஸ்ட்லி அவங்க டைம் போயிடுது. அது இல்லாமல் அவங்களுடைய வெளியே அவங்க சமூகத்தை ஃபேஸ் பண்ணுற அந்த இது இன்றைக்கி இல்லை. முன்னாடியே இப்போ நம்ம ஒரு 5 வருஷம் முன்னாடி மெரினாவில் போராடணும், நிறைய வருஷம் முன்னாடி. இன்றைக்கி இளைஞர்களை போராடுற யாரும் தயாராக இல்லை. ஸோ அவங்க அரசியல் பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை. இளைஞர்கள் மதுவுக்கும் சமூக வலைதளங்களுக்கும் அடிமை ஆகிட்டாங்க. இன்றைக்குள்ள ஹீரோ பின்னாடியும் சினிமாவுக்கு மோகத்தில் பின்னாடியே போகிறதுனால அரசியல்னால் என்னான்னு தெரியாது. இன்றைக்குள்ள இளைஞர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இல்லை. ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே நியூ கம்மர்ஸோட ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அது கம்மியாகணும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் தான் நியூவாக ஓட்டு போடுறாங்க. அப்போ நியூவாக வர்ற கம்மர்ஸ்க்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் இளைய தலைமுறைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.